Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். கத்தியுடன் மருத்துவமனைக்கு வந்த பெண் நுழைவு வாயிலில் நீதி கேட்டு செய்த சம்பவம். போராடி தடுத்து நிறுத்திய போலீஸ், அதிர்ந்து போன நோயாளிகள். சிவகங்கை அருகே உள்ளது கல்குளம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் இந்திராணி. இவருக்கும் இவரது உறவினர் காளீஸ்வரி என்பவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திராணி காளீஸ்வரிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை பூதாகரமாக மாறிய நிலையில் இந்திராணியை காளீஸ்வரி உறவினர்கள் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்திராணி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு அங்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தகவல் அறிந்து அவரது சகோதரி வள்ளி மதுரையிலிருந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தார். சகோதரி மீது நடந்த தாக்குதல் சம்பவத்தால் அதிருப்தியடைந்த வள்ளி பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட கையில் கத்தியுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு வந்த வெளிநோயாளிகள் பலரும் கத்தியுடன் வந்த வள்ளியை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் அப்போது பணியில் இருந்த காவலர் ஆனந்த் வள்ளியை தடுத்து நிறுத்தி கத்தியை பறிமுதல் செய்தார். தொடர்ந்து காவலர் வள்ளியிடம் கத்தியெல்லாம் எடுத்து வரக்கூடாது என்று எச்சரித்த நிலையில் வள்ளி அதையும் மீறி மருத்துவமனையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது தனது தங்கையை தாக்கியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மருத்துவமனை வாயில் முன்பு நின்று கூச்சலிட்டார். இதனால் மருத்துவமனையில் அசாதாரண சூழல் நிலவிய நிலையில் பாதுகாப்பு கருதி மருத்துவமனையின் நுழைவு கதவு மூடப்பட்டது. இதையடுத்து பணியில் இருந்த காவலர் வள்ளியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எச்சரித்து அனுப்பி வைத்தார். தொடர்ந்து வள்ளியிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் சிகிச்சைக்காக 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் நிலையில் கத்தியுடன் புகுந்து ரகளையில் ஈடுபட்ட பெண்ணால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் ஒருவர் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.